எக்கனாமில கண்டிப்பா பிளானிங் கமிஷன் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை பத்தி சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம் வாங்க. ஸோ விஸ்வேஸ்வராயர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளானிங் எக்கனாமிக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவாரு இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி. அவர் எழுதின அந்த பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா புக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் தான் ஒரு பிளானிங் கமிஷன்றது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் என்ன யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி வந்து growth பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளானிங் கமிஷன் எதை பேஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர்ல யூஸ் பண்ண பிளானிங் கமிஷன் பேஸ் பண்ணி தான் இந்த 5 இயர் பிளான் இருக்கும். பிளானிங் கமிஷன் ஃபர்ஸ்ட் ஹெட்டா யார் சேர்பர்சனா இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருப்பாரு. எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா 15th March 1950 அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கா இல்லையா, எக்கனாமிக் growth ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா April 1st to March 31 இந்த மந்த் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் மூலமா தான் 5 இயர் பிளான் வரும். மொத்தமே இந்தியால வந்து 12 5 இயர் பிளான் இருக்கும். அது ஏர் முக்கியம், அதோட டார்கெட் அச்சீவ்மெண்ட், அதோட மோட்டிவ் என்னன்றதெல்லாம் எல்லாமே முக்கியம். அதை ரீப்ளேஸ் பண்ணதா நித்தி ஆயோக். ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னா 13th August 2014 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நாளைக்கு நியூ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாய்.